ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. தற்போது ஒரு அரசியலில் ஒரு ஹாட் நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. அடுத்த கட்டமாக ரேஷன் கார்டில் கை வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் மகளிர் உரிமை தொகை மாதம் ரூ. 2500 பெறுவதற்கு முன்னாடி நிறைய விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு. அதில் ரேஷன் கார்டில் கை வைத்தா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசில் ரகசிய பிளான் இருக்குதா. அந்த பிளான் தான் தற்போது கசிந்திருக்கு. அப்படி என்ன பிளான் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக பதவியேற்றவர் விஜய் அவர்கள். அவர் பதவியேற்ற அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் தமிழக மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, நியாயமாக எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய முக்கியமான விஷயங்களை நான் தமிழக மக்களுக்கு செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அது சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் ஆட்சி அமைத்ததுக்கு பின்னாடி அது செய்யறதுக்கு நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாரு. அதில் ஒன்று தான் மகளிருடைய உரிமைத்தொகை. மகளிர் உரிமைத்தொகை ஃபஸ்ட்டு போடப்படுமா போடப்படாதா அப்படிங்கிற சூழ்நிலையில் ஃபைனலாக 1000 ரூபாய் மாதம் ஏறுறது போடப்பட்டது. ஆனால் இவர் உரிமை தொகையாக என்ன சொல்லியிருந்தார்னா 2500 கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் 2500 கிடைக்கல, 1000 ரூபாய் தான் கிடைத்திருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த 2500 உரிமை தொகை பெறணுன்னா அதுக்கு சில விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையை அவர் உருவாக்க இருக்கிறாரா. அதை குறித்து ரேஷன் கார்டில் கை வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கிய தாள்களானது தற்போது வெளியாகிருக்கு. ஸோ இது சம்மந்தப்பட்ட அந்த கசிந்த தாள்களை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரகசியமாக பிளான் கசிந்திருக்குல்ல, வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம். தமிழகத்தில் கடந்த 2 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய குடும்ப அட்டை சேவைகள் மீண்டும் தொடங்க இருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. மே 15 முதல் விண்ணப்ப பரிசீலனை உள்ளிட்ட அனைத்து பணிகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருது. அதோடு நீண்ட நாட்களாக காத்திருந்த பொதுமக்கள் நிம்மதி அடைந்திருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இப்போ ஏற்பட போகுது. ஏன்னா நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த ஒரு இது இப்போ கார்டு கைக்கு வர மாதிரி பிளான் போடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமுல்ல இருந்ததால் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பங்களை ஆய்வு செய்யக்கூடிய பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது புதிய அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து நிலுவையில் இருந்த ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கு. பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய ரேஷன் கடைகள் தமிழக மக்களின் அன்றாட வாழ்வில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கு. சென்னை உள்ளிட்ட 38 மாவட்டங்களில் இயங்கி வரக்கூடிய சுமார் 34,792 கடைகள் மூலம் அரிசி, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த விலையிலேயும் இலவசமாகவும் வழங்கப்பட்டு வருது. தற்போது தமிழகம் முழுவதும் 2,23,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறாங்க. இதன் மூலம் சுமார் 7 கோடி மக்கள் அரசின் பல்வேறு நலத்திட்ட பயன்களை பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி 2023 முதல் 2024 ஜூலை வரை மட்டுமே சுமார் 8 லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டு பெற விண்ணப்பித்துள்ளதாக தாள்கள் வெளியாகியிருக்கு. கூட்டு குடும்பங்கள் தனித்தனியாக பிரிவது, திருமணமான பெண்கள் தனியாக வசிப்பது மற்றும் அரசின் சமூக நலத்திட்டங்களை பெற தனி அட்டை தேவைப்படுவது போன்ற காரணங்கள் விண்ணப்பங்கள் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் கூறுறாங்க. புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்ததோடு பெயர் சேர்த்தல், நீக்கம் செய்தல், முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்த சேவைகளும் தற்போது மீண்டும் சீராக நடைபெற்று வருது. இதற்கிடையே தான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் விஜய் அறிவித்த மகளிருக்கான மாத உதவித்தொகை 2500 ரூபாய்க்கு உயர்த்தக்கூடிய திட்டம் குறித்து எதிர்பார்ப்பும் மக்களிடையே அதிகரித்திருக்கு. நடப்பு மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் ஏற்கனவே பயனாளிகள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கு. இதில் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பங்கள் அனைத்தும் முழுமையாக பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்களுடைய பட்டியல் தயாரிக்கப்பட்ட பிறகு
அவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என அரசு வட்டாரங்களில் தகவல்கள் கசிந்திருக்கு. ஸோ இந்த தகவல்கள் கசிந்தது தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மக்களிடையே வரவேற்கத்தக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுலையுமே தில்லுமுள்ளு இல்லாமல் எல்லாமே நேர்மையாக நடக்கணுங்கிற அரசியல் வெளியே வந்துட்டுருக்குது. அதனால் மக்கள் இதையும் வரவேற்கிறாங்க. ஏன்னா ரேஷன் கார்டை வைத்து நிறைய ஏமாற்றி நிறைய கவர்மெண்ட் இதெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் ஆல்ரெடி பரவி இருந்தது. இனி அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரேஷன் கார்டை புதுசாக கொடுக்கப்பட்டாலும் அவங்க நியாயமாக அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை பார்த்து அவங்களுக்கு 2500 ரூபா வழங்கப்பட இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் கசிந்திருக்கு. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க. அதே போல் ரேஷன் கார்டு வைத்திருந்தால் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை ரேஷன் கார்டு இருந்தாலும் நியாயமாக யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த பணம் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதனிடையே இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, ரேஷனில் ஊட்டச்சத்து மிக்க பொருட்கள் வழங்கலாம் என்ற ஒரு திட்டம் இருப்பதாக தாவேக அரசு ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுப்பதாக இன்னொரு தகவல்கள் கசிந்திருக்கு. ஸோ அதை பற்றிய தகவல்களையும் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். தமிழகத்தில் அனிமியா, அதாவது இரத்த சோகை மற்றும் விட்டமின் குறைபாடுகளை ஒழிக்கக்கூடிய நோக்கத்தில் ரேஷன் கடைகள் மூலம் இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த செறிவூட்டப்பட்ட உணவுப் பொருட்களை விநியோகிக்க முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தீவிர ஆலோசனை ஈடுபட்டுள்ளதாக ஒரு புதிய நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. தமிழகத்தில் பொதுமக்கள் மற்றும் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் மத்தியில் அனிமியா, அதாவது இரத்த சோகை, வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் B12 குறைபாடுகள் பெரும் ஆரோக்கிய சவாலாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. இதனை தடுக்கக்கூடிய வகையில் ரேஷன் கடைகள் மூலம் தரமான ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள் வழங்கப்படலாம் என தாவேக தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. தற்போது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பேற்றுள்ள நிலையில் தேர்தல் வாக்குறுதிகளை முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்ற முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளோடு தொடர் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக பொது விநியோக திட்டத்தின் கீழ் இந்த புதிய ஊட்டச்சத்து திட்டத்தை அமுல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக இன்னொரு பக்கம் தகவல்கள் கசிந்திருக்கு. பொதுமக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த ரேஷன் கடைகள் மூலம் பின்வரக்கூடிய செறிவூட்டப்பட்ட உணவுப் பொருட்களை விநியோகிக்க திட்டமிடப்பட்டிருக்கு. இரத்த சோகையை போக்கக்கூடிய இரும்புச்சத்து மற்றும் போலிக் ஆசிட் ஆகியவை சேர்க்கப்பட்ட செறிவூட்டப்பட்ட அரிசி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தடையின்றி வழங்கப்பட இருக்கதாக அதில் குறிப்பிடப்படுது. வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் டி நிறைந்த செறிவூட்டப்பட்ட சமையல் எண்ணெய் ரேஷனில் விநியோகிக்கப்பட இருக்கு. இது கண் பார்வை குறைபாடு மற்றும் எலும்பு பலவீனத்தை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதேபோல் அத்தியாவசியமான நுண் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தாதுக்கள் சேர்க்கப்பட்ட செறிவூட்டப்பட்ட கோதுமை மாவு ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் கசிந்திருக்கு. இது ஏழை எளிய மக்களுக்கு சத்தான உணவுகள் மலிவு விலையிலேயும் இலவசமாக கிடைப்பதை உறுதி செய்வது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதோடு நுகர்வோர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டுறவு பாதுகாப்புத்துறையின் கீழ் இதற்கான ஆரம்ப கட்ட தயாரிப்பு பணிகள் மற்றும் நிதி ஒதுக்கீடு குறித்த கோப்புகளை அதிகாரிகள் தயார் செய்து வருவதாகவும் விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியாகும் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. தாவேகாவின் அரசு இந்த மக்கள் நல ஆரோக்கிய திட்டம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக ரேஷன் கடையில் இப்போ ஒரு புதிய மாற்றம் வரப்போகுதுங்கிறது இதன் மூலியமாகவே தெரிய வருது. இது பெண்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய நியூஸை தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.